ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சட்டன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சட்டுன்னு ஒரு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி அரைக்க அரை முடி தேங்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அரை இன்ச்சு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 4 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. சட்னி நான் கெட்டியாக அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 குண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணி நல்லா இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுக்கிறத சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் சட்னி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சட்டன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். உங்கள் நாவில் அறுசுவை அனைத்தும் கிடைக்கட்டும்.